இந்த கதை பாலதிக்கும் மேதாவிக்கும் நடந்த கதையை இப்போ பரத்வாஜர் தம் பிள்ளை யவக்ரிக்கு சொல்லிட்டு இருக்கார். காரணம் என்னன்னா, யவக்ரி யோசிச்சான் ஏதாலையும் தன்னுடைய டெஸ்டினி கர்மாவை ஜெயிச்சுள்ளான்னு. இப்போ பரத்வாஜர் சொல்றார், பாத்தியா கர்வத்தால் அவன் எப்படி அழிந்தான், நீயும் கர்வத்தால் அழியக்கூடாது யாவக்ரி, ஜாகிரதை அப்படின்னார். யாவக்ரி கேட்பானா, ஒரு நாள் என்ன பண்ணா, இந்த பராவசு அராவசுன்னு இருக்கக்கூடிய 2 பிள்ளைகள், யார் ரைபியருடைய பிள்ளைகள். பராவசுக்கு கல்யாணம் ஆயிடுத்து. பராவசுக்கும் அவனுடைய பத்னிக்கும் அன்னைக்கு ஆற்றுல ஏதோ ஒரு சண்டை. அவள் அழுதுண்டே வந்தான் மலை அடிவாரத்துக்கு. இந்த யவக்ரி என்ன பண்ணிட்டான், பராவசுடைய பத்னியோடு உறவு கொண்டான். ஐயோ என்ன சுவாமி, மகாபாரதத்தில் இந்த மாதிரிலாம் சரித்திரம் வருதுன்னா, நிறைய விஷயங்கள் வியாசர் புட்டு புட்டு வெப்பர். அவருக்கு ஒன்று எதையும் மறைச்சு சொல்லணுங்கிறது இல்லை, இப்படித்தான் சொல்லணும்னு இருக்குது. அதை வச்சுட்டார். இவன் உறவு கொண்டான். அந்த பெண்ணுக்கு அப்புறம் தப்புன்னு தோணிடுத்தோ, நேர மாமனாரான ரைபியர்கிட்ட போய் சொல்லித்து, அப்பா நான் ஒரு தப்பு பண்ணிவிட்டேன், இந்த மாதிரி அந்த பரத்வாஜருடைய பிள்ளை யவக்ரியோடு உறவு கொண்டேன். அப்போ ரைபியருக்கு கோபம் வந்தது. இந்த பெண்ணும் தவறு செய்தாள், தவறு என்று தெரிந்தும் அவன் தவறு செய்தான். அதனால் 2 விதமான சிருஷ்டி பண்ணார். தன்னுடைய ஜட்டாமுடியிலேருந்து பிரிச்செடுத்தார். சிவபெருமானும் சதியான தாக்ஷாயணி நெருப்பில் விழும்போது தன்னுடைய ஷடாமுடியிலிருந்து பெரிய வீரபாகு என்கின்ற வீரபத்ரனை படைச்சார். அது வீரபத்ர ஸ்துதினே மகாபாரதத்தில் வரும். அந்த மாதிரி இந்த ஜட்டாமுடியிலிருந்து ரைபியர் தூக்கி போட்டார். 2 பேர் வந்தா. ஒன்றும் விஷாகா என்கின்ற பெண்ணை ஒத்த ஒரு பெண் வந்தாள். இன்னொத்தன் பிரம்மரக்ஷசு கையில் திரிசூலத்தோடு வந்தான். இந்த பெண் என்ன பண்ணிட்டான்னா, இந்திரன் ஒரு வரம் கொடுத்தான் பாருங்க, உனக்கு ஒரு நாள் பிரம்மவர்ச்சஸ் வரும், வேதத்தின் சாரம் புரியும். பிடிக்கும் அந்த வரம் கொடுக்கும்போது ஒரு கமண்டலத்தில் ஜலத்தை கொடுத்து வச்சுக்கோ, இது முக்கியமான ஜலம், உனக்கு காப்புன்னு கொடுத்தான் இந்திரன். அது எப்போவுமே யாவக்ரி சுமந்து கொண்டு வருவான். இந்த விஷாகாவை போன்ற பெண்ணை படைத்தார் இந்த ரைபியர். அந்த பெண் யாவக்ரி கையில் இருந்த அந்த கமண்டலத்தை திருடிக்கொண்டு போய்விட்டாள். அடுத்து இப்போ இந்த கையில் பிரம்மரக்ஷஸ் திரிசூலத்தை வச்சுட்டு பாருங்க, இது துரத்த ஆரம்பிச்சது யவக்ரிய. யவக்ரி சென்றான், அப்பாவின் கதவை தட்டினா, அப்பாவான பரத்வாஜரின் கதவை தட்டினா. அப்பா கதவே திறக்கலை. அப்பா அபயம் கொடுப்பார்னு நினச்சி கதவை தட்டினா அப்பா கதவை திறக்கலை. இந்த மாதிரி ஒரு கட்டனை இன்னொரு இடத்துல வரும். எங்கே? வெரி குட். 3 லோகான் சம்பரிக்ரமிய தமேவ சரணம் கதா ச பிதா ச பரித்யக்தா மகரிஷி 3 லோகான் சம்பரிக்ரமியன்னு ராமாயணத்தில் வரும். காக்காசுரன் என்ன பண்ணுவானா, காக்காசுரன்னு சொல்கிறோம், அவன் அசுரனே முதல்ல கிடையாது, இந்திரனுடைய சாட்சாத் பிள்ளை. ஜெயந்தன்னு சொல்லக்கூடாது. இதில் ஒரு பாயிண்ட் இருக்குது, ஜெயந்தன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா ஸ்ரீமத் ராமாயணத்தில் வால்மீகி காக்க மாத்திரன்னு ஒரு வார்த்தை போட்டிருக்கார், வெறும் காக்கான்னு விட்டார். இல்லை சார், அவர் பிள்ளை ஜெயந்தன். இது பாருங்க, இந்திரனுக்கு என்ன ஃபேமிலி பிளானிங்கா, ஒரே பிள்ளையை தான் பெற்றெடுப்பார், காக்கான்னு இன்னொரு பிள்ளையை பெற்றெடுத்திருக்கார். இப்போ அடுத்த கேள்வி, ஒரு குழந்தை கேட்டுவிட்டு, ஹவு கேன் இந்திரா கிவ் பர்த் டு அ காக்கா? நல்ல கேள்வியா இது? நம்ம யோசிச்சிருக்கவே மாட்டோம் பாருங்க. எல்லாம் அந்த குழந்தைகள்லாம் டக்கு 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 டக்குன்னு கேள்வி. இந்திரனுக்கு காக்கா எப்படி குழந்தையா பிறந்தது? நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, சொல்லலை. இது எங்கள் ஆச்சாரியன் ஒரு விஷயத்தை லக்ஷ்மி அஷ்டோத்திரத்தை வியாக்கியானத்தில் எடுப்பார். என்னென்னா, இந்திரன் சச்சி தேவியாக இருக்கக்கூடிய இந்திராணியோட உபவனத்தில் போயிட்டு இருக்கான். ஏதோ பார்க், உங்கள் ஊரில் ஏதோ பார்க்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி ஏதோ ஒரு பார்க். ஈவினிங் ஒரு 4:35 இருக்கும். ரௌத்ர முகூர்த்தம்னு பேர் அந்த சமயத்துக்கு. ரௌத்ர முகூர்த்தத்தில் சேர்ந்தால் குழந்தைகள் ஒழுங்காக இருக்காது அப்படின்னு பாகவதத்தில் வரும். எங்கே வரும்? வெரி குட் பா, பாயிண்ட் பிடிக்கிறா பாருங்க. ஹிரண்யகசிபு ஹிரண்யாக்ஷன், அது திதி தேவிக்கு பாவம் கஷ்யப்பர் அட்வைஸ் பண்ணுவோம், கேட்க மாட்டா. இப்போ ஒரு ஆண் காக்கா பெண் காக்கா, மிஸ்டர் காக்கா மிஸ்ஸஸ் காக்கா ஜாலியாக இருக்கா. இப்போது இந்திரனுக்கு இதை பார்த்துட்டோம்னா சச்சி தேவியை பார்த்து சொல்கிறான், எவ்வளோ ஜாலியாக இருக்கா பாரு சுவாமி, இந்த சமயத்துலலாம் ஒன்று சேரக்கூடாது, அது நம்ம தேவ சரீரத்தில் இருந்தால் தானே காக்காவாக உருமாறிடலாங்கிறான். அதனால் இந்திரன் ஆண் காக்காவாக மாறுறான், சச்சி தேவி பெண் காக்காவாக மாறுறான். அப்போ ஒரு முட்டையை போடுறான். அந்த முட்டையிலேருந்து வந்த குட்டி காக்கா தான் நம்ம இந்திரனுடைய பிள்ளை காக்கா. எடுத்தா இப்போ இந்த காக்காவுக்கு ஒரு அடையாளம் கிடச்சுடுத்தா. சரி, இந்த காக்கா என்ன பண்ணிட்டு அது சும்மா இருக்க மாட்டேங்கிறது. அது சித்திரக்கூட்டத்தில் சீதா பிராட்டி இருக்கும்போது மார்பை அழகால குத்துறது. அதுக்கு எப்படி சீதையை பற்றி தெரிஞ்சுது? அதுக்கு எங்கள் ஆச்சாரியன்னு சொல்லுவேன். என்னன்னா, காக்காவுக்கு அதாவது சொந்த பிள்ளைக்கு இந்திரன் 101 ரூம் அலாட் பண்ணியிருக்கான். 101.
அயோத்தியா காண்டத்தின் முடிவில் தசரதனுக்கு ஸ்வர்கலோக பிராப்தி. அவருக்கு மோட்சம் கிடைக்கல, ஸ்வர்கலோகம் தான். அவர் என்ன பக்தியை பண்ணாரா சரணாகதி பண்ணாரா? ஸ்வர்க்கம் தான். ஸ்வர்க்கத்துக்கு வந்தோடனே இந்திரன் வந்து சுவாகத்தம் தசரதான்னு சொல்லிட்டு 102 அலாட் பண்ணிட்டார். யாருக்கு? தசரதனுக்கு. இந்த 101 காக்காவுக்கும் 102 தசரதனுக்கும் காமன் பால்கனி இருக்குமே. நிறைய ஹோட்டலில் 2 ரூமுக்கு ஒரே காமன் பால்கனி இருக்கும். காலங்காலத்தால் தசரதர் டீ சாப்பிட்லான்னு போயிருக்கார், சாயா குடிக்கலான்னு போயிருக்கார். அப்போ காக்காவும் வந்திருக்கு. காக்காவும் சாய் குடிக்கும். இப்போ நம்ம மாடு பிளாஸ்டிக் சாப்பிட்றது இல்லையா, அந்த மாதிரி காக்கா டீ குடிக்கிறது. ஏதோ ஒன்று 2 பேரும் பேசிகிட்டு இருக்கா. அப்போது காக்கா கேட்குறது, கிவ் மீ யுவர் இன்ட்ரோ, ஹூ ஆர் யூ? அப்போ அவர் சொல்கிற, ராஜா தசரதோ நாம, நான் தான் தசரதன், எனக்கு நல்ல பத்னிகள் நிறைய பேர் இருந்தால், அதில் வந்து கௌசல்யான்னு இருந்தால், அவருக்கு ஒரு பிள்ளை ராமன் ஏற்றா மாதிரி ஒரு பெண்ணு கிடைச்சா சீதை. என்ன அழகு மாட்டு பொண்ணுன்னா அப்படி இருக்கணும். அவள் அழகை கேள்விப்பட்டோன்னா காக்காவுக்கு ஒரே ஆசை. அது கரெக்டாக ஆரண்யா காண்டத்தில் சித்திரக்கூட்டத்தில் வந்து குத்திவிடுத்து. அதனால் காக்கா வேற ஜெயந்தன் வேற. இப்போ எவ்வளோ இங்கேயோ போயிட்டேன் பாருங்க. இப்போ என்னென்னா, இந்த அப்பா விட்டுட்டார், இந்திரன் பிள்ளை விட்டுட்டார். இந்திரன் ஒன்றும் சாஸ்திரப்படி நடக்கக்கூடியவன் இல்லை. அவன் என்ன பண்ணியிருக்கணும்? வாஸ்தவமா நான் பண்ணாத தப்பியா பிள்ளை பண்ணிவிட்டான் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு காக்காக்கு அபயம் கொடுத்துருக்க வேண்டாமா? ஏன் கொடுக்கலன்னு கேட்டார். அதுக்கு பெரியவாச்சான் பிள்ளை சமாதானம் சொல்கிறார். என்னன்னா, ஒரு காலத்தில் இந்திரனுக்கு தம்பியா பெருமாள் உபேந்திரன் வாமனனா பிறந்தார். அவர் தான் இந்திரனுக்கு தொலைஞ்ச சொத்தையெல்லாம் மீட்டு கொடுத்தார். அதனால தம்பி மேலே உள்ள ஆசையினால் பிள்ளை தப்பு பண்ணா அவன் கண்டிக்கப்பட வேண்டியவன் விட்டுட்டாரான். அதனால அப்பா விட்டுட்டார். இந்த இடத்துல பரத்வாஜரும் ஓடிக்கொண்டு வந்த யவக்கிரியை விட்டு விட்டார். வெளியில இருந்த ஒரு காவலாளி, கண்ணு தெரியாதவன், அவன் உள்ள விடவே இல்லை. அப்பாவும் உள்ள கூப்பிடல. அந்த பிரம்மரக்ஷஸ் திரிசூலத்தோடு வந்து யவக்கிரியை கொன்னுடுத்து எடுத்தா. இப்போ யவக்கிரி போன உடனே நம்ம பரத்வாஜருக்கு கொஞ்சம் வருத்தம், நம்ம பிள்ளையை காப்பாற்ற முடியல, ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் அந்த ரைப்யன், என்னுடைய ஃப்ரெண்ட். அதனால் அவர் ஒரு சாபம் கொடுத்தார். இந்த மகாபாரதத்தில் சாபம் லிஸ்ட்டு போட்டேன்னா அது ஒரு தனி புஸ்தகம், வால்யூமாக போட்டுடலாம். அவர் ஒரு சாபம் கொடுத்தார். என்னன்னா, எப்படி என் பிள்ளை மரித்தானோ ஹே ரைப்ய, நீயும் ஒரு காரணமே அன்றே உன் பிள்ளையால் மரிப்பாய். ரைப்யருக்கு இருந்த 2 பிள்ளை பராவசு அராவசு. பராவசு என்ன பண்ணிவிட்டார், ஒரு நாள் அப்பா எங்கேயோ உட்காந்துருக்கார், கால் வந்து கொஞ்சம் கருத்து போயிருக்கு. கருத்து போன கால் மான் காலுன்னு நினச்சி அடிச்சுட்டார். இது எங்கேயோ வருமே, கிருஷ்ணர். அப்பா எல்லாம் பாயிண்டில் இருக்க பாருங்க. அதனால் அடிச்சுட்டார். ஒன்று நான் கேட்குறேன், காலில் அடித்து யாராவது போவாளா? யோசிச்சு பாருங்களேன். நம்மளை கால் குத்துறது ஒரு இது, எப்படி டக்குன்னு போயிட்டான்னா அது பாயிண்ட் இருக்குங்கிறா. மெடிசன்லேயே என்னென்னா டாக்டர்ஸ் சொல்கிறா, சில இடத்துல நியூரோ பாயிண்ட்ஸுன்னு இருக்கும். இப்போ இந்த நரம்பெல்லாம் சேருது பாருங்க, பர்டிகுலர் இடத்துல அடித்தா உயிர் போயிடுமா. எனக்கு தெரிஞ்ச ஆப்தாளே ஒருத்தர் பாவம் நடந்து போயிருக்கார், கீழ் கட்டை விரல் ஒரு படியில் லேசாக பட்டுடுத்து. கட்டை விரல் படுறது என்ன பெரிய விஷயம், பட்டுடுத்து. அவருக்கு மல ஜலங்கள் 1 மாதம் கழிக்கவே முடியல, ஏன்னா அது ஒரு பர்டிகுலர் நர்வில் பட்டு விட்டோம். அதனால் எந்த பாயிண்டில் அடித்தா போவான் இருக்கு. இப்போ பராவசு அடித்து அப்பா போயிட்டார். ஐயோ, அப்பாவை நோக்கி இப்படி தப்பு பண்ணி விட்டாரே பராவசுன்னு சொல்லிட்டு அராவசு என்ன பண்ணா, நான் பிராயஷ்சித்தம் பண்ணுறேன் பராவசுக்காகன்னு பண்ண ஆரம்பித்தான். பராவசு யாகம் பண்ணிகிட்டே இருக்கான், அராவசு பிராயஷ்சித்தம் பண்ணிகிட்டு இருக்கான். ஒரு காலகட்டத்தில் பராவசுக்கு என்ன எடுத்து, என்னைக்கு இருந்தாலும் ராஜா நம்மளை பிடிச்சிடுவார், நம்ம தான் அப்பாவை கொன்னுட்டோன்னு. அதனால் அராவசு தான் அப்பாவை கொன்னுட்டான்னு சொல்லிட்டு அராவசுவை ஜெயிலில் தூக்கி போட்டுவிட்டான். இப்போ ரைப்யரும் போயாச்சு, பரத்வாஜருடைய பிள்ளையும் போயாச்சு, அராவசுவை ஜெயிலில் போட்டாச்சு. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, இந்த யாவக்ரி வேதத்தை ஒரு ஆச்சாரியன் கிட்ட கற்றுக்காமல் நேரடியாக தான் கற்றுக்கணும்னு நினச்சதுன்னு விட்டார் வியாசர். நம்ம மட்டும் வேதத்தை ஒழுங்காக ஒரு ஆச்சாரியன்கிட்ட போய் கற்றுக்காமல் யூடியூப்பை பார்த்து கற்றுண்டோன்னா நம்ம மட்டும் அழியாமல் சுற்றி இருக்க குடும்பங்கள்லாம் கூட அழிய ஆரம்பிச்சிருவோம். அதுதான் சார், நாங்கள் வேதமே கற்றுக்கிறது இல்லை. வேதம் கற்றுண்டாதானே இந்த ப்ராப்ளம், கற்றுக்கவே வேண்டாம் பாருங்க. அதனால் இந்த கதையை சொல்லி முடிக்கிறார். அதனால் லோமசர் ரைப்யருடைய ஆசிரமத்தை பார்த்துட்டு சொல்கிறார், ஹே யுதிஷ்டிரா சேவிச்சுக்கோ. இவா ஒரு கருத்து சொல்கிறார்.
ஸ்வேதகேத்து உத்தாளகருடைய ஆசிரமத்தை பார்த்து கற்றுக்கோ. அஷ்டாவக்ரன் போல் ஞானத்தால் நீ ஒரு வாதத்தை ஜெயிக்கலாம். ஏன்னா யுதிஷ்டிரன் தன்னுடைய தமையன்மார்களை யக்ஷன் மூலமாக ஞானத்தை கொண்டு தான் ஜெயிக்கிறார். அங்கேயும் கேள்வி பதில், இங்கேயும் கேள்வி பதில். ஒரு ஆச்சாரியன் தேவை. ஆச்சாரியன் தேவைங்கிறது ஒத்துக்கிறீங்களா? அதனால தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, நான் சொல்லியிருக்கேன், அடியேனுக்கு அது சொல்லியிருக்கேங்கிறது ஞாபகம் இருக்குது. போன வருஷம் சபா பர்வாவை சொல்கிறதுக்கு பூர்வம் ஏகசக்ரா நகரத்திலிருந்து ஸ்வயம்வரம் நடக்க போகிறது பாஞ்சால தேசத்திலேருந்து தெரிஞ்சுண்டு பஞ்சபாண்டவாள் குந்தி தேவியோடு கங்கையாத்தங்கரைக்கு வரா. குளிக்கலாம்னு போகும்போது சித்திரரத்தன் தடுக்கிறான். சித்திரரத்தன் கந்தர்வாளுக்கு ராஜா, அவன் தடுக்கிறான். இரவு வேளையிலெல்லாம் வந்து குளிக்கப்படாதுங்கிறான். ஆனால் அர்ஜுனன் விடுறதில்ல. சித்திரரத்தனோடு சண்டை போட்டு அவனை தக்தரத்தன் ஆக்கிடுறார், ஒன்றுமே இல்லாதவன் ஆக்கிடுறார். அப்போ சித்திரரத்தன் சொல்கிறார், நான் யார்கிட்டையும் தோற்று போனது கிடையாது, ஆனால் உன்கிட்ட தோற்று போனது பெருமை அர்ஜுனா. அதனால் நான் உனக்கு காண்டீவம்னு கொடுக்குறேன். அந்த காண்டீவம், அது இந்த சித்திரரத்தன் ஒரு தேரே கொடுக்குறான், காண்டீவம் அக்னி தேவன் வந்து கொடுக்குறார், எல்லாம் எடுத்து. அப்போது ஒரு வார்த்தை சொல்கிறார், நான் போன வருஷம் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? யாரோ ஒருத்தரை வச்சுக்கோ. யார? கரெக்டாக வந்துட்டார், பாயிண்ட்டை பிடிச்சிட்டார். அவர் என்ன சொல்கிறார்? உங்களுக்கு எந்த ஒரு தீங்கு நடக்காமல் இருக்கணும்னா வேதம் படித்த ஒரு ஆச்சாரியனை முன்னாடி வச்சுக்கோ. அதனால தான் தௌமியர்னு ஒருத்தரை அவள் வச்சுக்கிறான். அதனால் வேதம் படித்தவா யாராவது ஒருத்தர் விஷயம் தெரிஞ்சவர் நல்ல சாத்விகர் முன்னாடி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே சொன்னார். அங்கே சொன்ன கருத்தை தான் இங்கே சொல்கிறார். வேதம் கற்றுக்கணுங்கிறது ஒரு ஆச்சாரியன் பக்கம். இப்போ நிறைய பேர் கேட்பா, சுவாமி வேதத்தை ஆச்சாரியன்கிட்ட கற்றுக்கணும். இப்போ ஸ்லோகங்கள்லாம் ஓரளவுக்கு ஸ்லோகங்கள்லாம் ஒருத்தர்கிட்ட கற்றுக்கலாம், நம்மளும் கற்றுக்கலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ ராமாயணமெல்லாம் இப்போ 24,000 ஸ்லோகமும் ஒருத்தர் கற்று தரணும், பாகவதம் 18,000 ஒருத்தர் கற்று தரணும், பகவத்கீதை 700 ஒருத்தர் கற்று தரணும், 1000 நாராயணியமும் ஒருத்தர் கற்று தரணும். இப்படின்னே உட்காந்துட்டு ஆழம் கிடைக்க மாட்டா, கற்று தரத்துக்கு ஆழம் இருக்க மாட்டா இல்லையா? அதனால் நம்மளும் கற்றுக்கணும். வேதம் மட்டும் ஒரு ஆச்சாரியனை முன்னிட்டு கற்றுக்கணும். இந்த 2வது கதையை சொல்லி முடித்தார். எடுத்தா இப்போ திரௌபதி ஒரு நாள் போய் சொல்கிறா, யதி தேஹம் பிரியா பார்த்த பஹூனி மான்யுபஹாரஹ தான்யஹம் நேதுமிச்சாமி காம்யகம் புனராசிரமம். மேலே சொல்கிறா, ஒரு புஷ்பத்தை பார்க்குறா, எங்கேயோ விழுந்திருக்குது. இந்த மலர் உலகனைத்தும் ஈன்ற கொல் எழில் மலரோ, இரவி திருகரத்தில் வைக்கும் அந்த மலரோ, அமுதில் பிறந்த பாவை அமர்ந்துரையும் அணிமலரோ, அவனிதன்னில் எந்த மலரும் கருக கவழா நின்றது, எங்கேனும் இதன் மணமே என்று போற்றி கந்தவகன்மை துணனுக்கு கணலோ நல்கும் கங்குழை சென்று உவகையுடன் காட்டி சொல்லாள். ஒரு புஷ்பம், சௌகந்திகான்னு பேர் அந்த புஷ்பத்துக்கு, ரொம்ப வாசனை. எப்படி ருக்மிணி பிராட்டிக்கு பாரிஜாத புஷ்பம் கிட்டியதோ இதே போல் இந்த புஷ்பத்தை பார்த்து சொல்கிறா, யாராவது எனக்கு இந்த புஷ்பத்தை கொடுத்தா நன்னா இருக்குமே. பீமன் சொல்கிறார், நான் இருக்கும்போது எதுக்கு கவலைப்படுறேன், நான் போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறார். கிளம்பி போகிற வழியில் ஒரு சின்ன ஒத்தையடி பாதை, அங்கே தும்பாதஸ்கான ஒருத்தர் படுத்துட்டு இருக்கார். யாருன்னு பார்த்தா ஒரு குரங்கு. அந்த குரங்கு தள்ள மாட்டேங்கிறது, அது ஆங்கிறது. அப்போ அவர் சொல்கிறார், கபி குஞ்சர சுகிருத புஞ்சன மஞ்சன பவமானயோர சலனாமனத்வனி விஷய திருஷோரத புரோ விருகோதர சச்சகார சாது வீதாட்சி மீலனம் அப்படின்னார். அப்போ ஹனுமான் சொன்னாராம், கிமர்த்தம் சருஜஸ்தேகம் சுகசுப்த பிரபோதிதா. ஏன்பா நீ விஷயம் பெல்ல பலவானா இருக்க, விஷயம் தெரிஞ்சவன் போல இருக்க, ஒருத்தர் தூங்கின்னு இருக்கும்போது அவளை எழுப்பலாமா? தூங்கின்னு இருக்கும்போது எழுப்பலாமா? அதனால தான் நான் 2 மணி நேரம் உபன்யாசம் சொல்கிறேன். அதனால் நனுநாமத்வயா காரியா தயா பூதேஷு ஜானதா. உலகத்தில் அத்தனை ஜீவராசிகளுக்கும் நம்ம அன்பு போய் சேர வேண்டாமா? நனுநாமத்வயா காரியா தயா பூதேஷு ஜானதா. உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளின் இடத்திலும் அன்பு காண்பிக்க வேண்டாமா? நீ யாருப்பான்னு கேட்டார். அப்போ பீமன் சொல்கிறார், நான் தான் வாயு மூலமாக குந்தி தேவியான பிருத்தாவுக்கு பிறந்தவன், என்னுடைய தந்தை பாண்டு, என்ன பீமன்னு சொல்லுவா. அப்போ ஹனுமான் சொல்கிறார், நான் சாதாரண குரங்குப்பா,
என்கிட்ட வந்து இந்த வேண்டாத வேலையெல்லாம் வச்சுக்காத, நான் கடிச்சுடுவேன், கொதறிடுவேன். வானரோஹம் நதே மார்க்கம் பிரதாஸ்யாமி யதேப்சிதம் சாது கச்ச நிவர்த்தஸ்வ மாத்வம் பிராப்ஸ்யசி வைஷசம். அப்போ பீமன் சொல்கிறார், அதெல்லாம் எனக்கு தெரியாது, இந்த வேண்டாத வார்த்தையெல்லாம் பேசாத குரங்கே, வழி கொடு. அப்போ ஹனுமார் சொல்கிறார், என் மேலே தாவிண்டு போ, குதிச்சுன்னு போகலாமா? இப்போ ஆற்றுல எவ்வளோ பெரியவாள்லாம் படுத்துட்டுப்பா, அப்படியே நமக்கு தாவி தாவி போக மாட்டோமா? அப்போ சொல்கிறார் பீமன், ஒருவேளை நான் தாவிருப்பேன், நீங்கள் சொல்கிற மாதிரி நான் தாவிருப்பேன். எப்போது? பரமபுருஷனான ஸ்ரீமன் நாராயணனின் அம்சமாக இருக்கக்கூடிய கிருஷ்ணனை நான் சந்திக்காவிடில் இந்த மாதிரி தப்பான காரியம் பண்ணியிருப்பேன். எப்போ கிருஷ்ணரை சேவிச்சுட்டேனோ, சாஸ்திரப்படி நடக்கணும். ஒரு பெரியவர் படுத்துட்டு இருந்தால் அவமானப்படுத்துகிற மாதிரி அவர் தாவிண்டு போகக்கூடாது, பெரியவரை எழுந்துக்க சொல்லலாம், பெரியவரே கொஞ்சம் எழுந்துக்குங்கோன்னுட்டார். அப்போ ஹனுமார் சொன்னார், நான் ஏன் எழுந்துக்கணும்? இந்த மாதிரி வித்தண்டாவாதம் பண்ணாதீங்க சுவாமி. உங்கள் குரங்கு குலத்தில் பிறந்த ஹனுமான் எவ்வளவு படித்தவர், என்னமா இருப்பார் பார்க்கறதுக்கு. அப்பேற்பட்டவர் குலத்தில் வந்த நீங்கள் அந்த குலத்துக்கு அபமானம் பண்ணலாமா? எழுந்துக்குங்கோன்னுட்டு ஹனுமான் கேட்டார். ஹூ இஸ் தட் ஹனுமான்? அப்போ பீமன் சொல்கிறார், என் அண்ணா அவர். ஹனுமானுக்கே அசந்து போயிட்டார். எப்போ நான் அண்ணா அண்ணன் இவனுக்கு? என் அண்ணா அவர். ராமாயணத்தில் செலிப்ரேட்டட் பர்சனாலிட்டி அவர் தான். ராமாயணே அதி விக்யாதா, ராமாயணத்தில் ஹீரோவே அவர் தான். ஹேண்ட்ஸமாக இருப்பார் பார்க்கறதுக்கு. ஹனுமாருக்கே ரொம்ப வெக்கம் வந்துடுது. யாரும் அவர் அப்படி அவர் லேடி கிட்டலாம் போய் ப்ரப்போசல்லாம் வாங்கிட்டதில்லை. அதனால ஸ்ரீமான் வானர புங்கவஹா, ஸ்ரீமான்னா அழகுன்னு அர்த்தம். ஸ்ரீமான் வானர புங்கவஹா, அழகுன்னா அழகு. அதனால் ஹனுமான ஞாபகம் வச்சுட்டு ஒன்றை நான் மன்னிச்சுடுறேன், கம்முன்னு இரு குரங்கே. குரங்கு சொல்லிட்டு ஏதோ ஹனுமான் பேர்லாம் சொல்லிட்டு இருக்கு, அதெல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு வழிலாம் என்னால் கொடுக்க முடியாது. இவ்வளோ பெரிய வாழை வச்சு நீ படுத்துட்டு இருக்கே கேட்டான் பீமன். சரி, வால் தானே உனக்கு இடுக்காக இருக்குது, வாழை தூக்கி வச்சுட்டு போ. தூக்குறோம், வாழை நகர்த்த கூட முடியல, தூக்கவும் முடியல, அவ்வளோ டைட்டாக இருக்கு. சிஷ்யவத்வாம் து பிருச்சாமி உபன்னோஸ்மி தேனக. அப்போ அவன் காலில் விழுந்து சொல்கிறான் பீமன், எம்பலமே தோத்து போயிடுத்துனா நீர் பெரிய சாமர்த்தியக்காரராக இருக்கணும், உங்கள் காலில் நான் விழுந்து சொல்கிறேன், நீங்கள் யாருன்னு சொல்லிக்குங்கோ. அப்போது ஹனுமான் வாயை திறந்து ராமாயணத்தில் உபோத்காத்தத்திலிருந்து ராம பட்டாபிஷேகம் இருக்க என்னெல்லாம் நடந்ததுங்கிறத சுருக்கமாக சொல்கிறார். ஹனுமார் வாயில் அவர் ராமாயணம் கேட்குறார். கேட்ட உடனே அவர் சொல்கிறார், அப்பா இந்த வழியை நான் தான் காப்பாற்றின்னு இருக்கேன், ஏன்னா இந்த வழியாக யாராவது போயிட்டா இனிமேல் போகக்கூடிய வழி ரொம்ப கஷ்டம், உயிரோடு திரும்ப மாட்டா, உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் இருந்தேன். ஆனால் எப்போ என்னையே உன் மதியாலையும் பலத்தாலையும் நீ ஜெயிச்சுட்டியோ பீமா, உனக்கு வெற்றி நிச்சயம். அப்போ ஹனுமான் சொல்கிறார், அந்நியகிருத யுகே காலஸ்திரேதாயாம் துவாபரே பரஹா அயம் பிரத்வம்சன காலோ நாத்யத் ரூபமஸ்தி மே. யுகத்துக்கு ஏற்ற மாதிரி நான் அடக்கமாக இருக்கேன். யுகம் சமனுவர்த்தாமி காலோஹி துரதிக்ரமஹா. அதனால் ஒன்றும் ஹனுமான் சொல்கிறார், நீ நினைச்சியான நீ சொல்லு பீமா, இப்போ நீ சொன்னியான கூட நேர ஹஸ்தினாபுரத்துக்கு போய் திருதராஷ்டிரனுடைய புத்திரால் அத்தனை பேரையும் துவம்சம் பண்ணிட்டு வந்துடுறேன். எரிதாவன்மயா க்ஷுத்ரா கத்வா வானர சாக்கியம் தார்த்தராஷ்டிரா நிஹந்தவ்யா யாவதே தத் கரோம்யஹம். நான் ஏன் இதெல்லாம் பண்ணுறேன்னு தெரியுமோ? எல்லாம் உனக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய பிராத்ருத்வத்தினாலே. பிராத்ருத்வா சௌஹிருத்வா சைவ கரிஷ்யாமி பிரியம் தவ. அப்போ அவர் சொல்கிறார், பீமன் சொல்கிறார், அதெல்லாம் வேண்டாம், எங்கள் பக்கம் கிருஷ்ணர் இருக்கார், ஹீ இஸ் த ஸ்ட்ராட்டஜிக் அட்வைசர். அவர் சோ மாதிரி கரெக்டாக ஸ்ட்ராட்டஜி போட்டு தருவார். அதனால் எப்போவும் விஷயங்கள்லாம் அவர் சொல்லுவார், நீங்கள் அதெல்லாம் அலட்டிக்க வேண்டான்னுட்டார். அப்போ ஹனுமான் சொன்னார், உனக்கு வெற்றி நிச்சயம்ப்பா, என்னைக்கு நீ சண்டை போட்டாலும் என்னுடைய அனுகிரகம் உனக்கு இருக்குது. என் தம்பிகளுக்கும் அண்ணாக்கும் இப்போ எதுவும் நீ ஒன்று கொடுத்தியா, நீ ஹோல்சேலாக எல்லாருக்கும் கேட்குறியே. அதனால் ஒன்றும் விஜயனுக்கு என்னுடைய அனுகிரகம் உண்டு.